சுவிஸ் கால்வாய் இது எகிப்து நாட்டில் அமைந்துள்ள ஒரு கால்வாயாகும். இந்த கால்வாயானது மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கின்றது. ஆசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்தை இலகுபடுத்துவதற்காக இது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கால்வாயானது 193 கிலோமீட்டர் நீளமும் 300 மீட்டர் அகலமும் கொண்டது. இக்கால்வாய் அமைக்கும் பணி 1859 ஆரம்பிக்கப்பட்டது. 1869 கப்பல் போக்குவரத்துக்காக இக்கால்வாய் திறந்து வைக்கப்பட்டது. பிரான்சிய பொறியியலாளர் சிப்ஸ் இக்கால்வாயை அமைத்தார். ஒரு வருடத்துக்கு 15,000 கப்பல்கள் இக்கால்வாயினூடாக பயணம் செய்கின்றது. எகிப்து நாடே இக்கால்வாயை பராமரித்து வருகின்றது. எகிப்தின் பாரவோ மன்னர் ஆட்சி காலத்தில் செங்கடலையும் நைல் நதியையும் இணைக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. திட்டத்தினை அடிப்படையாக கொண்டே தற்போதைய சுவிஸ் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது.